அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே 3 தொகுப்புகள் பதிவேற்றி இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வினாக்கள், அவற்றுக்கான விடைகளை அதிலே பகிர்ந்திருக்கின்றேன். அனைத்துமே ஆசிரியர் வழிகாட்டியை பின்பற்றி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதான விடயங்களாக இருக்கும். அதே போன்று இந்த காணொலியிலும் ஆசிரியர் வழிகாட்டியோடு தொடர்புடைய பிரதானமான விடயங்கள், சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு கூடிய பிரதானமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, இரும்பு மரம் என அழைக்கப்படும் மரம் எது? இரும்பு மரம் என அழைக்கப்படுவது நாகமரம். பழைய கற்பாலம் அமைந்துள்ள மாவட்டம் எது? பழைய கற்பாலம் இலங்கையிலே அனுராதபுரத்திலே அமைந்துள்ளது. கழனி கங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் எது? கழனி கங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் கொழும்பு ஆகும். மகாவலி கங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் எது? மகாவலி கங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் திருகோணமலை. வளவகங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் எது? வளவகங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் அம்பாந்தோட்டை. இந்த கடலுடன் கலக்கும் மாவட்டங்கள் தொடர்பாக நீங்கள் கேட்கின்ற போது இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரதானமான கங்கைகள், அவை கடலோடு கலக்கின்ற மாவட்டம், அதே நேரம் கடலோடு கலக்கின்ற நகரங்கள், குறித்த இடம், அவற்றினை நீங்கள் கற்று வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் கடந்த கால ஒரு வினாத்தாளிலே குறித்த நகரங்கள், கடலுடன் கலக்கும் நகரங்கள் தொடர்பாகவும் வினா கேட்கப்பட்டிருந்தன. ஜின்கங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் எது? ஜின்கங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் காலி. நில்வளகங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் எது? மாத்தறை. கழுகங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் எது? களுத்துறை. இதில் நான் பிரதானமான நதிகளை இங்கே உள்ளடக்கி வினாக்களாக வழங்கியிருக்கின்றேன். இவற்றை நன்றாக கற்று வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையில் 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இத்தனை மாகாணங்கள் காணப்படுகின்றன. இலங்கையிலே மொத்தமாக 9 மாகாணங்கள் காணப்படுகின்றன. 25 மாவட்டங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலே 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இத்தனை மாகாணங்கள் காணப்படுகின்றன என்று பார்க்கின்ற போது 4 மாகாணங்கள் காணப்படுகின்றன. 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக. இலங்கையில் 2 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இத்தனை மாகாணங்கள் காணப்படுகின்றன. இலங்கையிலே 2 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக நீங்கள் பார்க்கின்ற போது மொத்தமாக 4 மாகாணங்கள் காணப்படுகின்றன. இலங்கையிலே 9 மாகாணங்கள் மொத்தமாக இருக்கின்றன. அவற்றிலே 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக 4 மாகாணங்களும், 2 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக 4 மாகாணங்களும், 5 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக ஒரே ஒரு மாகாணமும் காணப்படுகின்றன. நீங்கள் மாவட்டங்கள் தொடர்பாக கேட்கின்ற போது இவ்வாறாக தெளிவாக பிரித்து கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இவ்வாறான வினாக்கள் இறுதி பரீட்சையிலே இடம்பெறுவதுண்டு. எனவேதான் இவ்வாறாக வினாக்களை வழங்கியிருக்கின்றேன். சர்வதேச புத்தக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச புத்தக தினம் ஏப்ரல் 23ஆம் திகதி கொண்டாடப்படுகின்றது. நீர்வெறுப்பு நோயை ஏற்படுத்தக்கூடிய பிராணிகள் எவை? நீர்வெறுப்பு நோயை ஏற்படுத்தக்கூடிய பிராணிகள் நாய், பூனை, நரி, குரங்கு. 4 பிராணிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இது ஒரு கடந்த கால வினா. இலங்கையில் கடற்கரையை ஒரு பகுதியாக கொண்டிருக்கும் மாகாணங்கள் எத்தனை? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மாவட்டங்கள், மாகாணங்கள் தொடர்பாக நீங்கள் கேட்கின்ற போது ஒவ்வொரு விடயங்களாக, எவ்வாறு அவை வினாக்களாக வடிவமைக்கப்படும் என்கின்ற ரீதியிலே நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். நேரடியாக பாடமாக்கி வைத்திருப்பதை விட இவ்வாறு தெளிவாக, விரிவாக கற்றுக்கொள்ளுங்கள். இலங்கையிலே கடற்கரையை ஒரு பகுதியாக கொண்டிருக்கும் மாகாணங்கள் மொத்தமாக 5 உள்ளன. 5 மாகாணங்கள் இருக்கின்றது. அதாவது வட மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், வடமேல் மாகாணம். இந்த 5 மாகாணங்களும் கடற்கரை ஒரு பகுதியாக கொண்டிருக்கின்றன. கடற்கரையோடு இணைந்ததாகவே இந்த 5 மாகாணங்களும் காணப்படுகின்றன. ஆனால் 5 மாகாணத்திலும் உள்ள அனைத்து மாவட்டங்களும் கடற்கரையோடு இணைந்திருக்கின்றனவா என்றால் அவ்வாறு அல்ல. ஏனென்று சொன்னால், ஒரு சில மாவட்டங்கள், உதாரணமாக வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால், வடமாகாணத்திலே 5 மாவட்டங்கள் காணப்படுகின்ற போதிலும் வவுனியா மாவட்டம் எந்த ஒரு கடற்கரையோடும் தொடர்பில்லாது காணப்படுகின்றது. ஏனைய 4 மாவட்டங்களும் கடற்கரை ஒரு பகுதியாக கொண்டிருக்கின்றது. அதே போன்று உதாரணமாக வடமேல் மாகாணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால், குருநாகல், புத்தளம், இந்த 2 மாவட்டங்கள் வடமேல் மாகாணத்திலே காணப்படுகின்றன. அதிலே புத்தளம் கடற்கரை ஒரு பகுதியாக கொண்டிருக்கின்றது. ஆனால் குருநாகல் கடற்கரையோடு தொடர்பற்ற வகையிலே இருக்கின்றது. ஆகவே இவ்வாறாக அவற்றுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளையும் விளங்கி கேட்டுக்கொள்ளுங்கள்.
இலங்கையில் கடற்கரையை ஒரு பகுதியாக கொண்டிருக்கும் மாவட்டங்கள் எத்தனை உள்ளன? இந்த மேலே இருந்த 13வது வினாவுக்கும் 14வது வினாவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டினை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 13வது வினா இலங்கையிலே கடற்கரையை ஒரு பகுதியாக கொண்டிருக்கும் மாகாணங்கள். 14வது வினா இலங்கையில் கடற்கரையை ஒரு பகுதியாக கொண்டிருக்கும் மாவட்டங்கள். மொத்தமாக 25 மாவட்டங்களிலே எத்தனை மாவட்டங்கள் கடற்கரையை ஒரு பகுதியாக கொண்டிருக்கின்றன அல்லது கடற்கரையோடு தொடர்புறும் வகையில் காணப்படுகின்றன என்பதுதான் இந்த வினா. 25 மாவட்டங்களிலே மொத்தமாக 14 மாவட்டங்கள் கடற்கரையை ஒரு பகுதியாக கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு தெரியும் 14 மாவட்டங்கள் கடற்கரையை ஒரு பகுதியாக கொண்டிருந்தால் ஏனைய 11 மாவட்டங்கள் தனித்து நிலப்பரப்பு அதாவது கடற்கரையோடு தொடர்பற்ற வகையிலே காணப்படுகின்றன என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வினா, நுரைச்சோலை மின்வெளி நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் இது? நுரைச்சோலை மின்வெளி நிலையம் இலங்கையிலே புத்தளம் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. நுரைச்சோலை மின்வெளி நிலையத்தின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் இது? நுரைச்சோலை மின்வெளி நிலையத்தினுடைய உருவப்படம் 100 ரூபாய் நாணயத்தாளிலே காணப்படுகின்றது. இது ஒரு கடந்த கால வினா. இதே வினா கடந்த கால பரீட்சையிலே இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வினா, வெகரகல அணைக்கட்டின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் இது? வெகரகல அணைக்கட்டினுடைய உருவப்படம் 5000 ரூபாய் நாணயத்தாளிலே காணப்படுகின்றது. இலங்கையின் சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கையினுடைய சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. ஆண்டு கேட்கப்படுகின்ற போது 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றது. கலவத்தன் என அழைக்கப்படும் பிராணி எது? கலவத்தன் என அழைக்கப்படுகின்ற பிராணி மரநாய். இது உங்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழர்களாலும் சிங்களவர்களாலும் கொண்டாடப்படும் பண்டிகை எது? தமிழர்களாலும் சிங்களவர்களாலும் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையாக சித்திரை வருடப்பிறப்பு காணப்படுகின்றது. இலங்கையில் நவலங்கா சமய பாடசாலைகளை ஆரம்பித்தவர் யார்? நவலங்கா சமய பாடசாலைகளை ஆரம்பித்தவர் வன எஸ் மஹிந்த தேரர். வயர்லெஸ் வேர்ல்ட் எனும் சஞ்சிகையில் வெளியிட்ட ஒரு கட்டுரை காரணமாக பிரபலியம் பெற்றவர் யார்? வயர்லெஸ் வேர்ல்ட் எனும் சஞ்சிகையிலே வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரை காரணமாக பிரபலியம் பெற்றவர் ஆதர் சி கிளார்க். சிலோன் நேஷனல் ரிவ்யூ எனும் சஞ்சிகையின் ஆரம்பகால பிரதம ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? சிலோன் நேஷனல் ரிவ்யூ எனும் சஞ்சிகையினுடைய ஆரம்பகால பிரதம ஆசிரியராக பணிபுரிந்தவர் கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி அவர்கள். உலக வர்த்தக மைய கட்டடத்தின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் இது? 500 ரூபாய். மன்னம்பிட்டிய பாலத்தின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் இது? 50 ரூபாய். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாணயத்தாள்கள் அவற்றிலே காணக்கூடிய உருவப்படங்கள் தொடர்பாகவும் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் நமது நாட்டுக்காக பாடுபட்ட பெரியார்கள் தொடர்பாக நீங்கள் கற்கின்ற போது அவர்களுடைய பெயர், அவர்களுடைய உருவப்படம், அதே நேரம் அவர்கள் செய்த பிரதானமான சேவை குறிப்பிட்டு அவர்களால் செய்யப்பட்ட பிரதானமான விடயங்கள் அல்லது அவர்களோடு தொடர்புடைய தனித்துவம் வாய்ந்த சிறப்பான விடயங்களை தெரிந்து சரியான முறையில் கற்றுக்கொள்ளுங்கள். இதில் நான் வழங்கியிருப்பது போன்று குறிப்பிட்ட அந்த சிறப்பியல்புகளை நீங்கள் கற்கின்ற போது அவைதான் பெரும்பாலும் உங்களுக்கு பெரியார்கள் தொடர்பான வினாக்கள் வருகின்ற போது அங்கே வினாக்களாக இடம்பெறுபவையாக இருக்கும். அடுத்த வினா, லக்ஷவான நீர்வீழ்ச்சியின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் எது? லக்ஷவான நீர்வீழ்ச்சியினுடைய உருவப்படம் 100 ரூபாய் நாணயத்தாளிலே காணப்படுகின்றது. அதே நேரம் 100 ரூபாய் நாணயத்தாளிலே புத்தளத்திலே அமைந்திருக்கக்கூடிய நுரைச்சோலை மின்வெளி நிலையத்தினுடைய அனல் மின்வெளி நிலையத்தினுடைய உருவப்படமும் காணப்படுகின்றது. அதனையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டி லங்காதிலக விகாரையின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் இது? 500 ரூபாய். இலங்கை வங்கி தலைமை அலுவலகத்தின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் இது? 500 ரூபாய். கொழும்பு துறைமுகத்தின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் இது? 20 ரூபாய். நாணயத்தாள்களில் கையொப்பமிடுபவர்கள் யாவர்? 2 நபர்கள் நாணயத்தாளிலே கையொப்பமிட்டிருப்பார்கள். ஒன்று நிதியமைச்சர், மற்றது மத்திய வங்கி ஆளுநர். நிதியமைச்சர், மத்திய வங்கி ஆளுநர். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு நாணயத்தாள்களிலுமே இருக்கக்கூடிய பிரதானமான விடயங்களை நன்றாக கற்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று பெரியார்கள் தொடர்பாக நீங்கள் கற்கின்ற போதும் அவர்களுடைய சிறப்பியல்பு அல்லது அவர்கள் குறித்து சிறப்பாக மேற்கோள் காட்டி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களில் கூடுதலான கவனம் எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள்.
ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே வழங்கியிருக்கக்கூடிய 30 வினாக்களும் ஆசிரியர் வழிகாட்டியை பின்பற்றி இருக்கக்கூடிய வினாக்களாக இருக்கும். இவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக தவணை பரீட்சையிலும் அதைவிட விசேடமாக புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள விடயங்கள் இங்கே வழங்கியிருக்கின்றேன். அவற்றை சரியான முறையிலே கற்றுக்கொள்ளுங்கள், நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.